திரு அமலோற்பனா, நீங்கள் பார்ட் ஆஃப் சிஸ்டமாக சில விஷயங்களை உன்னிப்பாக கவனிக்க முடியும். எப்படி இதை அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கு, எங்கே இந்த சிக்கல் இருக்குது? இப்போ மருத்துவர்களுக்கான சில சங்கங்கள்கிட்ட நான் போகிறேன். பட் இதை வெறுமனே கடந்து போக முடியுமா? எல்லாமே வந்து நாம் எஜுகேட் ஆகி வரணும், நாம் இதை செஞ்சுக்கணும் அப்படிங்கிற இடத்துலேருந்து வர முடியுமா? இன்னும் அரசு மருத்துவமனைகளுடைய சேவை இன்னும் கூடுதலாக தேவைப்படலாம் வருங்காலங்களில். ஏன்னா எப்போ எக்ஸ்பென்சிவான ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்களோ அப்போ எல்லாருமே அதை நோக்கி இங்கே வர வேண்டிய ஒரு சூழல் வரும். எப்படி அதை அட்ரஸ் பண்ணுறோம்? இப்போது உலகம் முழுவதும் வந்து ஒரு ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மை என்னன்னா, மெடிக்கல் இண்டஸ்ட்ரின்றது தான் பெர்சனல் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரின்னு வாங்க. ஆமாம், இது ஆட்டோமேட்டே பண்ண முடியாது. அதிகபட்ச ஹியூமன்ஸ் ரிசோர்ஸஸ் தேவைப்படுற ஒரு செக்டார் இருக்குன்னா அது ஹெல்த். அந்த அளவுக்கு நாம் இங்கே வச்சிருக்கோமான்றது உலகத்திலே எங்கேயுமே இருக்குதான்றது கேள்விக்குறி. இந்தியாவில் அது பெரும் கேள்விக்குறி. நாம் வந்து மக்கள் மத்தியில் அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் நம்ம அதிகப்படுத்தி உங்களுக்காக நாம் இருக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நம்ம வந்து ஹெல்த் பெர்சனலை ஸ்ட்ரெங்தன் பண்ணலன்னா இந்த மாதிரி டிசப்பாயின்மெண்ட்ஸ் வரத்தான் செய்யும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எல்லாரும் எக்ஸிஸ்டிங் வேகன்சியை ஃபில்அப் பண்ணுறதை பற்றி சொல்கிறோம். நான் எக்ஸிஸ்டிங் வேகன்சியை ஃபில்அப் பண்ணுறதையும் தாண்டி எந்த அளவுக்கு நீங்கள் வந்து மருத்துவக் கல்லூரிகளை எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஃபோர்ஸஸையும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். புது நியூ ரெக்ரூட்மெண்ட்டு, இன்க்ரீஸ்ட் நம்பர் ஆஃப் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆன் அ பெர்மனன்ட் பேசிஸ். இது நான் முக்கியமாக சொல்ல வரேன். ஏன்னா ஹெல்த்ன்றது வந்து ஒரு ஸ்டேட்டுடைய பெர்மனன்ட் கமிட்மெண்ட் டு பீப்புள். எஸ், திஸ் இஸ் நாட் அ டெம்பரரி கமிட்மெண்ட். இதை வந்து நீங்கள் ஒரு டெம்பரரி டாக்டர்களையோ டெம்பரரி வார்ட் பாய்களையோ டெம்பரரி நர்ஸ்களையோ வச்சு பண்ணவே முடியாது. பண்ணும்போது இந்த மாதிரி ஹாஃப் ஹார்ட்டட் எஃபர்ட்ஸ் இருக்கும், டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும். ஆகவே அதை தவிர்க்கணும்னா ஹெல்த்தில் டாக்டர் ரவீந்திரநாத் சொன்ன மாதிரி 1.3 1.5 ஜிடிபிலாம் செலவு பண்ணி பிரயோஜனமே இல்லை. நாம் 5% எய்ம் பண்ணாதான் அட்லீஸ்ட் 3-4% வரோம். வெறும் கையில் நம்ம முழம் போட முடியாது. நமக்கு அதிகபட்ச பட்ஜெட்ரி அலோகேஷன் பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா நம்ம மக்கள்கிட்ட கமிட் பண்ணியிருக்கோம். இது பீப்புள்ஸ் ஸ்டேட், இது பீப்புள்ஸ் வெல்ஃபேர் ஸ்டேட். இந்த வெல்ஃபேரை நம்ம கொடுக்குறோன்னா நமக்கு அதிக பணம் தேவை. அதிக பணத்தை மொபிலைஸ் பண்ணாதான் நம்ம அதிக பெர்மனன்ட் பேசிஸில் அப்பாயின்ட் பண்ண முடியும். அப்போ பெரும்பான்மையான சிக்கல்கள் நம்ம நடத்தி தரலாம். ஓகே, சுமந்த் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தில்? இல்ல, பேஷண்ட்ஸ் என்ன செய்யணும், அரசாங்கம் என்ன செய்யணும்னு நிறைய பேசிட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு மிக முக்கிய எலிமெண்ட், அது நீங்களும் அதை பத்தி சொன்னீங்க, அது மருத்துவர்கள் அவர்களே கொஞ்சம் சுய பரிசோதனையும் செய்ய வேண்டிய. இந்த கேஸ்ல அந்த மாதிரி இஷ்யூ இல்ல, ஏன்னா செய்ததாக நமக்கு தெரியல. பட் பொதுவாக பார்க்கும்போது 2-3 அரசாங்கம் செய்யறதுல ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். உலகத்துல பெரும்பாலான மேற்கத்திய நாடுகள்ல ஒரு டாக்டருடைய பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது பீரியாடிக்கா செய்யப்படும். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இதுவா இன் டர்ம்ஸ் ஆஃப் எவ்வளவு பேஷண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அவரை பத்தி எவ்வளவு இது வந்திருக்கு, எவ்வளவு காம்ப்ளிகேஷன் ரேட், அவருடைய சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ்ல எல்லாம் இந்த மாதிரி ஒரு 20 கிரைட்டீரியா வச்சு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட் பீரியாடிக்கா பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனால் இந்திய அளவிலேயே அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ், நான் வந்து இன்னைக்கு கவர்மெண்ட் சர்வீஸ் ஜாயின் பண்ணிட்டேன்னா நான் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் எந்த விதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட் ஃபார்மலா கிடையாது, சிஸ்டம்ல ஃபார்மலா கிடையாது. சோ இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. நான் ஒழுங்கா கம்யூனிகேட் பண்றேன்னா எதுவுமே, அதாவது யாராவது சொல்லி எனக்கு அகேன்ஸ்டா ஒரு கம்ப்ளைண்ட் போய் அவர் வந்து பொலிட்டிக்கலி இன்ஃப்ளூயன்ஷியலா இருந்தா அது வந்து யாராவது நடவடிக்கை எடுக்கிற மாதிரி வருமே தவிர, அதை தாண்டி there is zero assessment of performance of a doctor. அது வந்து நிச்சயமாக கொண்டு வரப்பட வேண்டும். நான் வந்து முழுமையாக ஏத்துக்கிற அரசாங்கத்துக்கு பல விஷயங்கள் செய்ய வேண்டிய இருக்குது. பட் இதையும் செய்ய வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. மோஸ்ட் அன்ரெகுலேட்டட் இது இண்டஸ்ட்ரி வந்து ஹெல்த் கேர். இந்தியால ரெகுலேஷன்ஸே கிட்டத்தட்ட இல்லாம ஒரு சாதாரண ஒரு டீ கடைக்கு கூட உங்களுக்கு ரெகுலேஷன்ஸ் ஓரளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்கு. பட் ஒரு கிளினிக் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லைங்க. கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ஆக்ட்னு அரசாங்கம் இந்திய அரசு கொண்டு வந்தாங்க. அது கூட தமிழ்நாட்டில் வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. சில விஷயங்கள் தேர் மஸ்ட் பி வாட்டர், கை கழுவுறதுக்கு ஒரு இடம் இருக்கணும் கிளினிக்ல, இந்த மாதிரி விஷயங்கள், இவ்வளவு மினிமம் சைஸ் இருக்கணும். சில விஷயங்கள் அது வந்து இன்னும் இன்று வரை வந்து கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ஆக்ட் ஃபுல்லா தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் ஆகல. சோ நான் என்ன சொல்றேன்னா, அரசாங்கம் செய்ய வேண்டியது பல விஷயங்கள் இருக்கின்றன. பேஷண்ட்ஸுக்கு புரிதல் கொண்டு வருவதற்கு அரசாங்கமும் முயற்சிக்க வேண்டும். அவர்களும் தங்களை வந்து புரிதல் அதிகம் ஆகுவதற்கு வழிகளை மேற்கொள்ள வேண்டும். ஆனால்
இது வந்து எல்லா தப்பும் வந்து பேஷண்ட் மேல, எல்லா தப்பும் வந்து அரசாங்கத்து மேல என்று கூறுவதை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். இதில் ஒரு விஷயம் டாக்டர் ரவீந்திரநாத் சொன்னது 100% கரெக்ட். இந்த காப்பீட்டு திட்டத்தை அரசாங்க மருத்துவமனையில போய் இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி ஒரு அபத்தம். சரி, நான் ஒண்ணு கேக்குறேன் கார்த்தி, இதே பேஷண்ட் அதே மருத்துவமனைக்கு போய் ஏற்கனவே ஃப்ரீயா தானே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்ப காப்பீட்டு மூலமா வந்தா என்ன ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களா? சோ இது வந்து ஒரு இல்லாஜிக்கல் ஸ்டெப். பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல கரெக்ட், ஏன்னா அங்க வந்து செலவாகும், அந்த செலவு அரசாங்கம் ஏத்துக்கணும், கரெக்ட். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க அதே காசை கொண்டு போய் கொடுக்கிறதுங்கிறது வந்து இட் இஸ் நோ லாஜிக். சோ இந்த பாயிண்டை ஏற்றுக்கிறேன். பட் ஒரே ஒரு லாஸ்ட் பாயிண்ட், எல்லா தரப்பினரும் they have to take steps to prevent this. ஏன்னா இது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு குற்றம். இத்தகைய குற்றங்களை தடுக்க வேண்டும் என்றால் சட்டத்தால் மட்டும் செய்ய முடியாது. ரைட். வர